2008 எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏ எடுத்தார். வெளியே பார்ப்போம். ஒரு வீன்ஸ்டன் சுற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இது V நோட் அழுத்த வேறுபாடு. இது R1 தடை, இது R2 தடை, இது R4 தடை, இது R3 தடை. இது AB எனப்படுகின்ற இரண்டு புள்ளிகள் அல்லது புள்ளிகள். வெளியே வாசிக்கிறேன். இது ஒரு ஒன்றுல இருக்கிற படம். வெளியே வாசிக்கிறேன். வீன்ஸ்டன் பாலத்தின் ஒரு சுற்று வரைபடம் உருவில் காணப்படுகிறது. வீணோடானது பாலத்திற்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு ஒருசலமாக இருக்கும் அதே வேளை ஏபிக்கு குறுக்கே ஒரு கலவனமானியை கொடுக்கலாம். தெரியும், ஏபிக்கு குறுக்கே வலிமையாக ஒரு கலவனமானி கொடுக்கப்படும். இந்த கலவனமானிய வாசிப்பு என்னவா இருக்கும்? சமநிலையில கலவனமானிய வாசிப்பு என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். சமநிலையில கலவனமானிய வாசிப்பு பூஜ்ஜியமாக இருக்கும். அதாவது ஏபி குறுக்கே மின்னோட்டம் பாய்வது. அல்லது இன்னொரு வகையில சொன்னால் ஏபி குறுக்கே அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியம். அதாவது எங்களுக்கு புள்ளி ஏயிலும் பியிலும் அழுத்தம் சமம். சரியா? பாலம் சமநிலையில் இருக்கின்ற போது R1 R4 சமன் R2 R3 என காட்டுகிறது. இது வலிமையானதுதான், இதில் உள்ளதுதான். கவனிங்க, கவனிங்க. CD என்று போட்டு, இது புள்ளி C, இது புள்ளி D என்று போட்டப்படும். உங்களுக்கு இங்கிருந்து I1 சக I2 மின்னோட்டம் என்பதாகவும், இதனூடாக I1 மின்னோட்டமும் இதனூடாக I2 மின்னோட்டமும் செல்லும். சமநிலையை சொல்லபடியால எங்களுக்கு கலவனமானியமாக மின்னோட்டம் பாய்வதில்லை. கண்டிப்பாக சமநிலையில கலவனமானியமாக மின்னோட்டம் பாய்வதில்லை. ஆகவே இந்த I1 மின்னோட்டம் R4 செல்லும். இந்த I2 மின்னோட்டம் R3 செல்லும். I1 I2 சேர்ந்து மீண்டும் மின்கலத்துக்கு I1 சக I2 எனப்படுகின்ற மின்னோட்டம் போய் சேரும். சுற்ற தீர்வோம். அதுக்கு நாங்கள் சமநிலையில தடைகளுக்கு இடையிலான முடிவை பெற போறோம். சுற்றலாம். சுற்றங்கள் தெளிவாக கூறணும். I1 I2 சரியாக குறிக்கப்பட வேண்டும். தடைகளை சரியா புரியும்.
I1 I2 மின்னோட்டங்களை சரியாக புரிக கலோனமானியூடாக மின்னோட்டம் செல்வது இடப்பக்கமாக I1 வலப்பக்கமாக I2 மின்னோட்டம் பாயும். சரி, அவங்க எதிர்பார்த்த கோவை R1 இன்கள் R4 R2 இன்கள் R3 எடுக்க போறோம். கவனிக்கணும், சமநிலையில ஏபிக்கு குறுக்கே மின்னோட்டம் பாய்வது இங்க சமநிலை தியரி விஷயம் தான். உங்களுக்கு 2001 ஸ்ட்ரக்சர் செய்யும் போது சொல்லி தந்த விஷயம் தான். திருப்பி சொல்றேன், சமநிலையில எங்களுக்கு ஐஜி கலோனமானியூடாக மின்னோட்டம் பாய்வதில்லை. ஆகவே எங்களுக்கு ஏபிக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு 0. ஏபிக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு 0. அதாவது VA மைனஸ் VB 0. ஏக்கும் பிக்கும் ஏலையும் பியிலையும் அழுத்தம் சமம். ஆகவே அழுத்த வேறுபாடு 0. ஆகவே BAயும் BBயும் சமம். அவன் இங்க எழுதலாம். கவனிங்க, ஏயிலையும் பியிலையும் அழுத்தம் சமனாக இருக்கும். இப்ப கவனிங்க, மேலே இருக்கிற C என்ற ஒரு பொருட்புள்ளி இது ரெண்டு சமனா இருக்கிறபடியா உங்களுக்கு இந்த பக்கம் BC இருந்து BA கழிக்கிறது, அந்த பக்கம் இந்த பக்கம் BC இருந்து BA கழிக்கிறது, இந்த பக்கம் BC இருந்து BA கழிக்கிறது சமம். அவங்க BBயும் BAயும் சமம் தான். இந்த அழுத்தமும் சமன்படியா இதுல இருந்து இதை கழிக்கிறது, இதுல இருந்து இதை கழிக்கிறது சமம். BCD அதாவது C-க்கும் B-க்கும் குறுக்கேயான அழுத்த வேறுபாடு I1 into R. BCA இந்த R2க்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு BCA I2 into R. இது ஒரு முடிவாக இருக்கிறது. எழுதலாம். நம்ம சொல்லிட்டோம், B-லையும் A-லையும் அழுத்தம் சமம். இந்த D புள்ளியை பார்ப்போம். இதுல இருந்து இதை கழிக்கிறது, இதுல இருந்து இதை கழிக்கிறது சமம். BB-லையும் BA-லையும் அழுத்தம் சமம். ஆகவே BB-ல இருந்து அல்லது BA-ல இருந்து புள்ளி D-க்கான அழுத்தத்தை கழிப்பது ரெண்டுமே சமனாகத்தான் இருக்கு. என்ன, இது ரெண்டு சமன் தான். சமன்பாடு ரெண்டு மட்டும் ஒரே விஷயத்தை செய்யலாம். ஆகவே BD-க்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு BD-க்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு I1 into R4. BAD-க்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு I2 into R3 இதற்கு சமனாக இருக்கு. அதாவது AD-க்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு I2 into R3. இது இரண்டாவது சமன்பாடு. முதலாவது சமன்பாடுல இரண்டாவது சமன்பாட்டால பிரிப்பதன் மூலம் அவங்க எதிர்பார்த்த கோவையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அழுத்தம் வீன்ஸ்டீன் சுற்று சமநிலையில் இருக்கும் போது இவ்வாறு தடைகளுக்கு இடையிலான தியரி அவருக்கு படிச்சிருப்பாங்க. ஆனால் பலவரும் எஸ்ஏல இவ்வாறு தியரியையும் முழுமையாக கேட்க முடியும், ஒரு நிறுவலை முழுமையாக கேட்க முடியும். இதுதான் முதலாவது பகுதிக்கான திருத்தமான விட. தெளிவாக எழுதுவீங்க, தெளிவாக எழுதுவீங்க. தெளிவாக எழுதுவீங்க. முதலாவது கேள்விக்கான திருத்தமான விட.
தெளிவாக எழுதுங்க. ஏயும் பியும் அழுத்தம் சம அழுத்த புள்ளிகள். அதன் மூலமாக இரண்டு சமன்பாடுகளை பெற்று அவற்றை பிரிக்கின்ற போது உங்களுக்கு இறுதி முடிவு அவற்றை பிரிக்கின்ற போது உங்களுக்கு இறுதி முடிவு கிடைக்கிறது. சரி, தொடர்ந்து பேசுவோம். பிள்ளைகள் கவனிங்க. B part R1 சமன் R2 சமன் R3 சமன் R4 சமன் கேபிட்டல் R என கொள்வோம். R3 R பிளஸ் R ஆக இருக்குமாறு R3 உள்ளே ஒரு சிறிய தடை சிம்பிளா கொடுக்கப்படுகின்றது. இப்போது சமநர உடல் செய்யப்படுகின்றது. இந்நிலைமையின் கீழ் ஏபிஎஃப் குறுக்கே உள்ள ஓல்செலவு இப்படி கோவையை தந்துட்டு இந்த கோவையை இப்படி இருந்து வரும் என்று சொல்லி காட்டலாம். இப்படி வரும் என்று சொல்லி காட்டலாம். அவங்க அதுக்கு ஒரு சுற்ற கருவம் இங்க வந்துட்டு ஒரு தடையானது சற்று அனுமதிக்க செய்யப்படுகிறது. அவனுங்க அவனுங்க இது ஒரு தடை, இது ஒரு தடை, இது ஒரு தடை, இது ஒரு தடை. இது சமநிலையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் சுற்று. எல்லாமே சமமான தடை. ஆனா இதற்கு வந்து சமநர உடல் செய்யப்படுகின்றன. அதாவது இதற்கு இந்த தடையோட ஒரு சிம்பிளா தடை அதிகரிக்க செய்யப்படுது. இப்படி அதிகரிக்க செய்யும் போது ஏபிக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு 0 வருமா? இல்ல. இப்ப ஏபிக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு என்ன என்றதுதான் அடுத்து. ஏபிக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு என்ன? அவர்களுக்கு இந்த முறை ஏக்கும் டிக்கும் அழுத்த வேறுபாடு 0 வராது. அது செய்வோம். இந்த படத்துக்கு வருவோம். படத்துக்கு வருவோம். படத்துக்கு வருவோம்.
எல்லாம் சமமான தடை R3 மட்டும் R+R ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சரி, இப்ப எங்களுக்கு இந்த சுற்று வந்துட்டு சமப்படுத்தப்பட்ட வீன்ஸ்டோன் சுற்று இல்லை, அது சமநிலை குழம்பி இருக்கு. அடுத்து கீழே அல்லது பக்கத்தில் எழுதுவோம். தற்போது வீன்ஸ்டன் சுற்று சமநரவுபட செய்யப்பட்டுள்ளது. தற்போது வீன்ஸ்டன் சுற்று சமநரவுபட செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்நிலையில் ஏபிக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு ஏபியிற்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியமாக இருக்காது. ஏபியிற்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியமாக இருக்காது. சரி, புள்ளி ஏல உள்ள அழுத்தத்தையும் பியில உள்ள அழுத்தத்தையும் கண்டு அவற்றுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு கவனிங்க. புள்ளி ஏயில் உள்ள அழுத்தம் மற்றும் புள்ளி பியில் உள்ள அழுத்தத்தை கண்டு அவற்றுக்கு இடையிலான அழுத்த வேறுபாட்டை துணியப்படும். இங்க எங்களுக்கு மொத்தமாக V0 இந்த பூஜ்ஜிய அழுத்தம் மட்டும் இருக்கும், இது பிளஸ் V0 இருக்கும். இது பூஜ்ஜிய அழுத்தம், இது பிளஸ் V0 அழுத்தம். ஆகவே இந்த புள்ளியில எங்களுக்கு பிளஸ் V0 இந்த புள்ளியில பூஜ்ஜியமும் இருக்கிறது. இடப்பக்க பாதை, அதாவது இந்த பாதையில இந்த ஆறும் சமனாக இருக்கிறபடியா இந்த V0 வந்து பிரிச்சிடலாம். இதுல V0/2, இதுல V0/2. ஆகவே B இல V0/2. இதுல V0/2 நம்ம சும்மாவே போட்டுலாம். B ல உள்ள அழுத்தம் V0/2. எல்லாங்களுக்கு இது குறுக்கே V0/2, இது குறுக்கே V0/2. இந்த பாதையில மொத்தமாக V0 இருக்கிறபடியால் சமநிலை இருக்கிறபடியால் சமனாக நம்ம அழுத்தம் பிரிக்கலாம். புள்ளி B இல V0/2 அதை எழுதிக்கொள்ளும். புள்ளி B இல் அழுத்தம் VB V0/2. படத்திலே நீங்க ஒரு ரெக்டாங்கல குறிக்கலாம். V0 இங்க V0/2, இங்க 0, இது 0. ஒரு படத்திலே ஒரு ரெக்டாங்கல நீங்க குறிக்கலாம். சமதடைகள். ஆகவே இது குறிக்க அழுத்த வேறுபாடு V0/2, இது குறிக்க அழுத்த வேறுபாடு V0/2. சரியோ? இப்ப நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இத டெல்டா V தேசங்கள்
ஒரு படத்துல அந்த டெல்டா வி தேச புரிங்க எல்லாம் ரெட் பண்ணால போறீங்க. கவனிங்க. இப்ப நான் ஏல அடுத்த காண போறேன். இந்த வி நோட் இங்க 0 இது 0 இது வி நோட்னா ஃபுல்லா இருக்கு. இது கரெக்ட்டா வி நோட் இருக்கு. இப்ப வி நோட் பை 2 வி நோட் பை 2 எனக்கு சமனாக தெரியாது. டெல்டா வி டேஷ் கண்டுபிடிக்கும். கவனிங்க. இங்கு டெல்டா வி டேஷ் என்ன R3 க்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு. R3 என்பது R plus R. இந்த R3 க்கு குறுக்கே அழுத்த வேறுபாடை கண்டுபிடிக்க போறோம். மொத்தமாக எங்களுக்கு R3 ன்னு வரும் உள்ளே. டெல்டா V R3. உள்ளே கவனிங்க. R3 ஆக்சுவலா இது R3 தான். டெல்டா V R3. டெல்டா V டேஷ் டெல்டா V R3. அதாவது R3 க்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு என்ன என்று கண்டுபிடிக்க போறோம். அதாவது R3 மற்றும் R4 R2 R3 மற்றும் R2 உங்களுக்கு தெரியணும். இது உலகம் R3 உலகம் R2 R3 க்கும் R2 க்கும் மொத்தமாக இருக்கிற அழுத்த வேறுபாடு தான் V0. R3 க்கும் R2 க்கும் மொத்தமாக இருக்கிற அழுத்த வேறுபாடு தான் V0. நாம காண போறது R3 க்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு. திருப்பி சொல்றேன். இது உலகம் R3 உலகம் R2 R3 க்கும் R2 க்கும் மொத்தமாக இருக்கிற அழுத்த வேறுபாடு தான் V0. அதாவது V0 மைனஸ் 0. அப்ப V0 தான் வரும். நாம காண போறது இதுக்கு மட்டும் இருக்கிற அழுத்த வேறுபாடு. R3 க்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு தான் இந்த டெல்டா V R3. கவனிங்க. பிள்ளை எழுதான கவனிங்க. R3 க்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு. R3 என்பது R plus R. கேபிட்டல் R plus சிம்பிள். R2 என்பது R. மேல V0 into capital R plus simple R. இதுதான் R3 க்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு. இதை எடுத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து பேசுவோம். R3 சக R2 ரெண்டுக்குமே மொத்தமாக அழுத்த வேறுபாடு தான் V0. ஆகவே R3 க்கு மட்டும் இருக்கிற அழுத்த வேறுபாடை காணணும். கவனிங்க. டெல்டா V R3 என்பது A க்கும் இந்த பூஜ்ஜியத்திற்கும் இடைப்பட்ட அழுத்த வேறுபாடு. VA சய பூஜ்ஜியம். அதை வினை கொள்ளணும். டெல்டா V R3 என்பது
ஏக்கும் இந்த பூஜ்ஜியத்துக்கும் அழுத்த வேறுபாடு. ஆகவே உங்களுக்கு ஆர் பிளஸ் ஆர் கீழே 2r பிளஸ் சிம்பிள் ஆர் இன்டு வி நாட், இது VA, இது VA ஆக இருக்கும். புள்ளி A இல் உள்ள அழுத்தம் மிக தெளிவாக கண்டுபிடிச்சிருக்கும். புள்ளி A இல் உள்ள அழுத்தம், புள்ளி A இல் உள்ள அழுத்தமும் சொல்லிருக்கும், புள்ளி B இல் உள்ள அழுத்தமும் சொல்லிருக்கும். ஆகவே எங்களுக்கு தேவையான அழுத்த வேறுபாடு ABக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு. வேலைய வழியா பார்க்கணும். ABக்கு குறுக்கே உள்ள ஓட்சளவு கோவையோடு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கண்டுபிடிக்கலாம். அப்ப எங்களுக்கு BA sin B, BAக்கு என்ன போடலாம்? இப்ப நம்ம கண்டிருக்கிறது கேபிட்டல் R பிளஸ் சிம்பிள் R இன்டு V நாட், அதன் கீழ் 2R பிளஸ் R, 2 கேபிட்டல் R பிளஸ் சிம்பிள். சரி, BBக்கு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், அது மற்ற பக்கம் இடப்பக்கம் இருக்கிறது சமனாக அழுத்தம் பிரியும். ஆகவே BB ல இருக்கிற அழுத்தம் V நாட் பை 2. இதை கழிச்சு அவங்க எதிர்பார்க்கிற கோவையை கொடுங்க செய்யலாம். இதை கழிச்சு அவங்க எதிர்பார்க்கிற கோவை கொடுங்க. வீணோட புதவெடுப்போம். சரியா? அதுக்குள்ள சுருக்கல்களை செய்வோம். R plus R, 2R plus simple R, sin R. We know 2R plus R புதவெடுங்க. 2R plus 2 simple R. Sin 2R plus R சமன் V naught into 2R plus R, 2R வெட்டப்பட்டும் plus 2R plus R, ஒரு R. ஆகவே V naught R 4R plus 2R. இப்படி ஒரு கோவை கிடைக்குது. இதுதான் அவங்க எடுத்த கோவையான பார்ப்போம். V naught into R 4R plus 2R. சரி, கோவை சரியும். செய்யலாம்.
சரி, இதுல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எடுகோள் செய்யப்பட்டிருக்கு. அதாவது கேபிட்டல் ஆர் மிக பெரிது, கேபிட்டல் ஆர் மிக பெரிது. இங்கு கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆரை விட பெரிது என்பதால் BAB ABக்கு குறுக்கே அடுத்த வேறுபாட்டுக்கான முடிவு V நோட் R அதற்கு OR plus 2R. இந்த 2R புறக்கணிக்கணும். 2R புறக்கணிச்சு அந்த 4R மட்டும் எடுத்துக்கொள்ளும். இதை இறுதி முடிவாக கொடுங்க. இதை இறுதி முடிவாக கொடுங்க. சரி, பகுதி டி. உதாரணமாக பகுதி சி. புயம் R3 தடையை R plus R இல் பேணிக்கொண்டு புயம் R2 தடை இப்போது R minus R ஆக குறைக்கப்படுகிறது. மாற்றத்தை செய்வதன் மூலம் ஏபிக்கு குறுக்கே உள்ள ஓட்சளவு இரு மடங்காகிறது என காட்டணுமா? அப்படிங்க காணிக்கணும். இப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம், அடுத்த ஒரு மாற்றம் செய்யப்படுகிறது. மீண்டும் வீன்ஸ்டர் சுற்று பெறுவோம். அதே வீன்ஸ்டர் சுற்று முதல் ஓட்சளவு V0 Vல எந்த மாற்றமும் இல்லை. Vல எந்த மாற்றமும் இல்லை. அதாவது இந்த இடப்பக்கமாக இருக்கின்ற தடைகளில் எந்த மாற்றமும் இல்லை. அவை சமதடை. சமதடைகள் அப்படியால் அழுத்தம் சமனாக இல்லை. புள்ளி Bல V0/2 இருக்கு. சரி. இப்ப ஏல அதாவது வலப்பக்கமாக என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். இங்க வந்து R3க்கு ஒரு சிம்பிள் ஆர கூட்டுறாங்க. அதை ஏற்கனவே செய்தது. R2ல ஒரு மாற்றம் செய்யப்படுகிறது. அது சிம்பிள் ஆர கழிக்கிறது. இங்க பெருமானத்தை கூட்டி இங்க பெருமானத்தை கழிக்கும் போதும் சமநிலை குழம்புகிறது. சமநிலை குழம்புகிறது. இவ்வாறான ஒரு நிலைமையில ஏபியில நம்ம அழுத்தத்தை கண்டு ஏபிக்கு குறுக்கிய அழுத்தத்தை காண போறோம். பகுதி சி என்று போட்டு இந்த சுற்றை பெறுங்க. பகுதி சி சுற்றை பெறுங்க.
இப்ப ஏக்கும் பிக்கும் அடுத்த வேறுபாடு காண போறேன். டியில மாற்றம் இல்லை. கவனிங்க, டியில மாற்றம் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து பி நோட் என்பது இரண்டுக்கு சமனாக பிரிவுபடியான இந்த புள்ளியில இங்க பி நோட் குறிப்பிட ஆகவே இந்த இடத்துலயும் பி. இதுல பூஜ்ஜியம் என்று குறிச்சார். இது பூஜ்ஜியம், இங்கேயும் பூஜ்ஜியம். நீங்க ஒரு லெட்டர் எடுத்து குறிக்க. இது பி நோட் பை 2. இது பி நோட் பை 2. புள்ளி ஏழு உங்க அழுத்தம் காண போறோம். புள்ளி ஏழு உங்க அழுத்தம் காண போறோம். அதனால இது டெல்டா வி R3 என்று வரும். டெல்டா வி R3 என்று வரும். அப்படி போடுங்க. சரியா? படத்துல தெளிவாக குறிக்கணும். டெல்டா வி R3. சரி, கவனிங்க. இது அப்படியே இருக்கட்டும். புள்ளி B யோட அழுத்தத்துல மாற்றம் இல்லை. புள்ளி A உள்ள அழுத்தம். புள்ளி A உள்ள அழுத்தம் R3யையும் R2யையும் கூட்டுறோம். அதாவது R மைனஸ் R ஐ R பிளஸ் R ஐ R மைனஸ் R R பிளஸ் வினை கூட்டி இருக்கிற மொத்த அழுத்த வேறுபாடு தான் 0. இந்த பாதையில் இருக்கிற மொத்த அழுத்த வேறுபாடு தான் 0. நமக்கு R3, அதாவது R க்கு மட்டும் இருக்கிற அழுத்த வேறுபாடு நமக்கு தெரியும். ஆகவே டெல்டா வி R3 என்பது நமக்கு தெரியும். புள்ளி A இலிருந்து 0 கழிக்கும். அதாவது R3 க்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு என்பது A இலிருந்து 0 கழிக்கும். அதாவது A உள்ள அழுத்தம். A உள்ள அழுத்தம். ஆகவே R பிளஸ் R அதற்கு ஒரு 2R. இது புள்ளி A இல் உள்ள அழுத்தம். இது புள்ளி A இல் உள்ள அழுத்தம். ஆகவே நாங்கள் A B குறுக்கேயான அழுத்த வேறுபாடு இருக்கு. A இல் உள்ள அழுத்தத்திலிருந்து B இல் உள்ள அழுத்தத்தை கழிப்பதன் மூலமாக அதை புரிய முடியும். அதாவது A இல் உள்ள அழுத்தம் B நோட் R பிளஸ் சிம்பிளா அதற்கு 2R. இதை கழிச்சு AB க்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு எடுக்கும். இதை கழிச்சிட்டு
ஏற்கனவே எடுத்ததை விட 2 மடங்கு வரணும். ஏற்கனவே எடுத்ததை விட பாபம் 2r பொருள் எடுக்கிற ஆகவே v naught bracket r plus r v naught r sin v naught simple r sin v naught capital R. V naught R into 2R. பயங்கரமே V naught R into 4. அதை விட இது 2 மடங்கு கூட. எனவே V naught R equal to R ஆனது V naught ஏகானது V naught R into 4R ஐ காட்டிலும் இது மடங்கு இது மடங்கு அதை விட இது மடங்கு அதை விட இது மடங்கு சரி அதோட எங்களுக்கு சி பார்ட் முடியுது பகுதி டி உதாரணமாக புற விசையை பிரயோகிப்பதன் மூலம் உலோக பேச்சுக்களுக்கு நீட்சி அல்லது சுருங்கல் உட்படுத்தப்படுகின்ற போது தடையின் அதிகரிப்பு அல்லது குறைவுகள் ஏற்படும் போது நிறுத்தும் போது தடை அதிகரிக்கும் என காட்டுகிறது. ஒரு உலோக கிளர்ச்சி நீட்சி அடைகிறது. ஒரு உலோக கிளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட நீளம் குறிப்பிட்ட குறுக்குவெட்டு நீட்சி அடைகிறது. நீளம் மட்டும் அதிகரிக்குமா குறுக்குவெட்டு பரப்பளவு மாறாது. நீட்சி அடைகிறது. நீளம் அதிகரிக்கும் அதே நேரம் நடக்கும். நீளம் அதிகரிக்கும் அதே நேரம் என்ன நடக்கும்? குறுக்குவெட்டு பரப்பளவு என்ன செய்யும்? கோல் அல்லது உலோக கிளர்ச்சி நீட்சி அடைகிறது. அப்ப அதுல நீளம் அதிகரிக்கும். நீளம் மட்டுமில்ல குறுக்குவெட்டு பரப்பு குறையும். இங்கு கடத்துகள் உலோக கீற்று
மீட்சி அடைகையில் பணவளவு மாறாது. நீளம் அதிகரிக்க கேபிட்டல் ஏ குறையும். பணவளவு மாறலி நீளம் அதிகரிக்க குறுக்குவெட்டு பரப்பு குறையும். நீளம் அதிகரிக்க குறுக்குவெட்டு பரப்பு குறையும். படத்தோட விளக்கமாக எழுதுங்க. படத்தோட விளக்கமாக எழுதுங்க. தடைக்கு நடக்கும் சொல்றாங்க. என்ன R7 ரோ எல்லோவை இப்படி எல் அதிகரித்து ஏ குறையும். இப்போது ஆர் அதிகரிக்கும். தடை அதிகரிக்கும். அதை விளக்கமாக சொல்லலாம். அடுத்த கேள்வி பகுதி இ. பொருள்களின் ஆர்முடுகளை அளப்பதற்கு ஒரு ஆர்முடுகள் மானியானது ஒரு ரெண்டில் காணப்படுகின்றவாறு மேற்குள் மேற்பரப்புகளை கவர்டும் செவ்வகப்போல் XY நிலைக்குத்தாக அதன் உடன் திரும்பியும் விரைப்பாக இணைத்து செய்யப்பட்டுள்ளது. ஒரு தொகுதி தொகுதியில இவருக்கு XY எனப்படுகின்ற ஒரு விரைப்பு இதை கேபிட்டல் M திணிக்கும். இங்க P எனப்படுகின்ற சொல்லுவாங்க. கோளின் இரு பக்கங்களில் கெபிலாருடைய PQ என்னும் உலோகச்சுக்கள் இதுவும் கெபிலார் தடையுடையது, இதுவும் கெபிலார் தடையுடையது. இவை ரீசல் பாலத்தின் இரு பிரியங்களுடன் கொடுக்கப்பட்டுள்ளன. பெட்டி ஆறுமுகம் போது அலைகள் பெட்டி திசையில ஆறுமுகம், பெட்டி திசையில ஆறுமுகம். இது ஓய்வு நிலை. ஓய்வு நிலைமையில PQ ஆனது இது ஆறுமுகம். இவ்வாறு ஆறுமுகம் போது இதற்கு பல முன்பு கொடுக்கப்பட்டது. ஆறுமுகம் போது இதற்கு ஒரு பக்கம் இவ்வாறு கோல் விளையும். ஆரம்பிக்கும் போது கோல் இவ்வாறு வளையும். இவ்வாறு வளையும் போது Q சுருங்கும். பார்க்கும் போதே தெரியும். P வீழ்ச்சி அடையும். மற்ற பக்கம் ஆர்முடுகளின் விளைவாக கோளின் PQ வீழ்ச்சிகளின் மூலங்களுக்கு என்ன நடைபெறும்?
முதலாம் பி நீட்சி அடையும் நீளம் அதிகரிக்கும். பி நீட்சி அடையும் நீளம் அதிகரிக்கும். Q சுருங்கும். படம் தேவைன்னு ஒரு வாசகங்கள் அது இருக்கு. விடைய மட்டும் Q சுருங்கும். நீளம் குறையும். P நீட்சி அடையும் நீளம் அதிகரிக்கும். Q சுருங்கும் நீளம் குறையும். ஆர் கொடுக்கும் போது அமர் கொடுக்கும் போது மாறி நடக்கும். அமர் கொடுக்கும் போது மாறி நடக்கும். அதுல இரண்டாவது V0 5 வோல்ட் ஆகவும் வீச்சுக்களின் தடைகளில் உள்ள பின்ன மாற்றங்களின் பருமன் சமமாகவும் அதன் பெருமானம் ஒன்றிற்கு 100க்கு சமமாகவும் இருக்கும் என்று ஏபிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வோல்ட்ஸ்மானிற்கு குறுக்கு வோல்ட் அளவை காணும். எங்களுக்கு P என்பது R3 இலை இது வந்து R3 கொடுக்கப்பட்டிருக்கு நீச்சல் சுற்று. இது வந்து R2க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விலை போடும் உங்களுக்கு ஆரோடு பண்ற போது ஆரம்பத்துல விகிதங்களையும் மாற்றம் விகிதங்களையும் மாற்றம். அப்ப இங்க இதற்கு ஆர் வந்து அதிகரிக்கும், இங்க வந்து குறையும். R3 தடை அதிகரிப்பு ஏற்படுகிறது, R2 குறைவு ஏற்படுகிறது. ஓய்வு இருக்கும் போது சமன், ஓய்வு இருக்கும் போது விகித தடையும் விகுட தடையும் சமனாக இருக்கும், அது சமநிலை. ஆனால் இரண்டாவது ஓய்வில் ஆர்டி பி என்ற கிளர்ச்சியின் தடையும் கிளர்ச்சியின் தடையும் சமனாக இருக்கும். இது சமநிலை, வீச்சல் சுற்று சமநிலையிலே இருக்கு. ஆர் பி அதிகரிக்கும், ஆர் கியூ குறையும். இப்போது பாருங்க, சமநிலை குழம்பு இப்ப மடங்கு வரும். படத்துல பிய நீட்சி அதிகரிக்கிற மாதிரியும் கியூல வந்து தடை நீளம் குறையிற மாதிரியும் காட்டிக்கொள்ளும்.
சரியா? இவ்வாறான ஒரு நிலைமையில எங்களுக்கு கொடுக்கப்பட்டது டிக்கும் ஏக்கும் பிக்கும் குறுக்கேயான அடுத்த வேறுபாடு. ஏக்கும் பிக்கும் குறுக்கேயான அடுத்த வேறுபாடு. ஆனீங்க பின்ன மாற்றங்கள் சமணம். அதாவது இது தடை அதிகரிக்கும், தடை அதிகரிக்கும். ஒன்றிற்கு 100க்கு சமம். அதாவது நம்ம கேபிட்டலா இருக்கு சிம்பிளா ஒன்றிற்கு 100 r cube தடை குறையும். மேல நாங்க கேள்வியில வினா டி என இன்னொரு சந்தர்ப்பம் வினா சி ஏபிக்கு குறுக்கே அடுத்த வேறுபாடு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு கேஸ்ல இங்க தடை கூடி இங்க தடை குறையுது, R3 தடை குறைஞ்சு இந்த கேஸ்ல வந்து B நோட் R equal to 100 இதான் நம்ம எடுத்த முடிவு. இரு மடங்கு அதிகரித்த முடிவு. B நோட் என்ன? 5 வோல்ட். சிம்பிளா R equal R 100 R equal R 100 தடையில் ஏற்பட்ட பின்ன மாற்றம் கீழே ஆகவே 5 200 சுருக்கிடுங்க. 0.9 500 500ல 2 1000ல 5 0.025 என்னது 25 மில்லி வோல்ட். ஆறு முழுகும் போது 25 மில்லி வோல்ட் அழுத்த வேறுபாடு மாற்றத்தை காட்டும். ஆறு முழுகின்ற போது இதெல்லாம் தெளிவா எழுதுங்க. தெளிவாக எழுதணும். பின்ன மாற்றம் ஒன்றிற்கு 100 அதாவது பியில் ஏற்படுகின்ற அதிகரிப்பும் கியூவில் ஏற்படுகின்ற குறைவும் 100ல ஒரு பங்கு. சரியா?
கடைசி பகுதி. கடைசி பகுதி நீ அத்தகைய ஒரு ஆறுமுகல் மானியை எவ்வாறு தரங்கணிப்பீர்? இவ்வாறு ஒரு ஆறுமுடுகள் மானியை எவ்வாறு தரங்கணிப்பீர் என்று கேட்கிறான். எழுதுங்க. அவங்க விளங்கானும் எங்களுக்கு ஓய்வில் இருக்கும் போது சமநிலையில் இருக்கும் ஏபி இருக்க குறுக்கே அழுத்த வேறுபாடு இருக்காது. இந்த நிலைமையில மேல சொன்ன நிலைமையில வலப்பக்கமாக ஆர்முடுகின்றது. அவ்வாறு வலப்பக்கமாக ஆர்முடுகின்ற போது கண்டிப்பாக தடையில அதிகரிப்பும் குறைவும் PQக்கு இடையே ஏற்படுவதால் இது சமநிலை குழம்புகிறது. ஏபிக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு 25 மில்லி வோல்ட் ஆகும். விளங்குதா? அப்பங்களுக்கு ஆர்முடுகளுக்கு ஏற்ற மாதிரி கியூட தடை குறையும், பீட தடை அதிகரிக்கும். அதற்கேற்ற மாதிரி ஓல்ட்மானிட வாசிப்பு மாற்றம் அடையும். அப்ப என்ன ஆர்முடுகளுக்கு என்ன ஓல்ட்மானி அழுத்த வேறுபாடை காட்டுகிறதோ அதற்கேற்றவாறு தரங்கணிக்க முடியும். எழுதுங்க. இங்கு ஓய்வில் இருக்கின்ற போது PQவின் தடைகளில் மாற்றமில்லை. PQவின் தடைகளில் மாற்றமில்லை. எனவே ஏபிக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு 0. ஆனால் ஆர்முடுகின்ற போது மேலே காட்டியவாறு தடை பெருமானம் மாறுவதால் தடை பெருமானம் மாறுவதால் ஏபிக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு ஏற்படுகிறது. எனவே வெவ்வேறு ஆர்முடுகளுக்கு இயங்கச் செய்து
அதற்குரிய அழுத்த வேறுபாடு கண்டறியப்பட்டு அதற்குரிய அழுத்த வேறுபாடு கண்டறியப்பட்டு தரங்கணிக்கப்படும். சரி, அப்ப எங்களுக்கு இந்த ஆறுமுடுகள் மாணிக்காகத்தான் இந்த எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏ கம்ப்ளீட்டா எடுக்கப்பட்டிருக்கு. திருப்பி ஒருக்கா 2008 எஸ்ஏ மேல இருந்து கீழே வரைக்கும் பாருங்க. இதோட 2008 முடியுது. தொடர்ந்து எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏ செய்வோம். நாளைக்கு 2009 நடக்கும். அல்லது மேலதிகமான டைம் இருந்தால் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட வேண்டியும் வரலாம். இதே கிளாஸ் முடியுது போகலாம்.